ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் மீதி 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களாக கருதப்படுது. ஸோ இந்த 7 கிரகங்களில் மிக தூய்மையான சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். யாருக்குமே கெடுதல் பண்ணாமல், யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஒரு மீள முடியாத ஒரு துயரத்திலேயோ ஒரு துன்பத்திலேயோ இருக்காங்கன்னா குரு பார்வை கிடைச்சா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய தாரக மந்திரம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா வீடு, மனை, அப்புறம் அம்மா, சுகஸ்தானம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 4ஆம் இடம் வீடு. யார் யாருக்கெல்லாம் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், நம்ம சொந்த வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தியா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கோ, அத்தனை அன்பர்களுக்குமே தன்னுடைய சுப பார்வைகள் மூலமாக குரு பகவான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீடு மனை அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். சந்தோஷமே இல்லைங்க, என்ன பண்ணே தெரியலங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. இப்போ இந்த குரு பயிற்சி இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பதட்டமான சூழ்நிலையெல்லாம் தகத்தெறிஞ்சு என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். மிதுனம் அப்படின்னாலே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரக்கூடிய விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு அறிவு, மிகப்பெரிய திறமை, ஒரு விஷயத்த எப்படி எளிதாக முடிக்கணும். இப்போ ஒரு கயிறு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கயிறில் ஒரு 50 முடிச்சு போட்டு கொடுத்தா கூட உங்கள்கிட்ட கையில் கொடுத்தா அதை 3 நிமிஷத்தில் அவுத்துருவீங்க. எவ்வளோ சிக்கலான விஷயத்த கூட ஈஸியாக அவுக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அது யாருக்கு? மற்றவங்க சிக்கலை. ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 60% ப்ராப்பராக கொண்டு போய் இருக்க விஷயத்த 40% அவங்க ஓவர்டேக் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படித்தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்துருக்கு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ஒரு 3 வருட காலத்தில் நீங்கள் உங்களுக்கு கடந்த காலம் நடந்த விஷயங்கள், சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், ஏற்றி விட்ட ஏணியாக இருந்த மிதுனம் தற்போது வரை பல பேரை உயர்த்தி விட்ட நபர்களாகவே வாழ்ந்திருக்கீங்க. நீங்கள் யாரெல்லாம் வேலை சேர்த்து விட்டீங்களோ அவங்க மூலமாகவே வேலை காலியாச்சு. யார் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமாகவே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இதுதான் கடந்த காலங்கள் நடந்தது. ஸோ இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை இல்லைங்கிற நிலைமை இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை கொடுக்க போகிறார். தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அப்போ பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பரம்பரை வியாதின்னு ஒன்று சொல்லுவோம். அது தொடர்ந்து வருவதற்கான சூழ்நிலை உண்டு. கரெக்டாக நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போவீங்க, எவனா எதுக்க வரேன் உங்களை மட்டுமே இடிப்பான். சார் நான் நேரம் தான் சார் போனேன், என்னைய ஆக்ஷன் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், கர்மா தொடர்பான விஷயங்கள், விபத்துக்கள், வியாதிகள். நீங்கள் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு தூய்மையான மனிதனாக இருப்பீங்க. பக்கத்தில் அவ்வளோ கெட்ட பழக்கத்தோடு ஒருத்தன் இங்கிட்டு இருப்பான், அங்கிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு எந்த வியாதியும் வராது. நேர்மையான உண்மையான இருக்கும் உங்களுக்கு தான் வியாதி வரும். என்ன உலகம் இது? ஏன் அப்படின்னு நினச்சா, கிரக ரீதியாக காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் புதன். ஸோ அப்படிங்கும்போது அந்த கர்மா தியரி உங்களை தொட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டேன், ஸ்கேன் எடுத்துட்டேன், என்னென்னமோ எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு வியாதி தீர மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நவ கிரகத்தில் சுபகிரகமான குரு பார்வை மூலமாக உங்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை குரு பகவான் சூப்பராக பார்க்கார். 7ஆம் பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். ஆட்டோமேட்டிக்காக வியாதி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். நல்லா சூப்பராக இருக்க போகிறீங்க. வேலை கிடைக்க போகுது. பதவி உயர்வு எப்போ கிடைக்குங்க? நான் பல பேருக்கு ஐடியா கொடுத்தேன், எனக்கு ஐடியா கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு பதவி உயர்வு உங்களுடைய மேலதிகாரி மூலமாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை மதிக்காமல் இருந்த உங்களுடைய மேலதிகாரி உங்களை மதிக்க போகிறார். உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பார். உங்களுக்கான ஒரு மாற்றம் உண்டு. வேலையில் மாற்றம், மனம் மாற்றம், இடம் மாற்றம், பொருள் மாற்றம், முன்னேற்றம் என்ற விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்க குரு பகவானுடைய அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் மூலமாக வெற்றி பெற போகிறீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த வட்டம் உங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. சந்தோஷம் அதிகமாக நிலைச்சிருக்கும் என்பது உண்மை. கடகராசி
அதாவது கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னோடனே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு மனதில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது யாருன்னா அம்மா தான். ஒரு அம்மா ஒரு 3 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் சரி, 5 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் சரி, 2 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் தன் குழந்தைகள ஒண்ணு போல தான் பார்ப்பாங்க. மூத்த குழந்தை இப்படி, இளைய குழந்தை அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாரி தான் கடகராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கூட பழகுற ஒரு நண்பராக இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு ஒரு ஒருமனதோடு அவங்க மேல அன்பு காட்டுவீங்க. ஸோ இயற்கையாவே ஒரு தாய் குழந்தைங்க மேல பாசம் வைக்கிறதுக்கும், கடகராசிக்காரங்க தான் கூட இருக்கவங்க மேல பாசம் வைக்கிறதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படியே ஒரு எடைக்கு எடை வச்சோம்னா, ஒரு அம்மாவ உட்கார வச்சு கடகராசிக்காரங்கள உட்கார வச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா சேம் அப்படிங்கிற மாரி இறைவனே அந்த அருள குடுப்பான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இயல்பான தன்மை. ஸோ இப்படிப்பட்ட இயல்பான தன்மைலாம் இருக்கட்டுங்க. எல்லா இடத்துலயும் நாங்க தானே ஏமாறுறோம். எல்லாரும் எங்கள மட்டும் தானே ஏமாத்துறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நிலையான தன்மையில இருக்க விடாது அப்படிங்கிறது இயல்பு. அப்போ உங்க மனசு ஒருநிலைப்பட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான், உங்கள ஈஸியா அழுது சிரிக்கிறவங்க அழுது சிரிச்சுர்றாங்க. அதாவது பிடிவாதம் பிடிக்கிறவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் உங்கள பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட 7 1/2 வருஷமாக மகர ராசிக்கு தான் 7 1/2 7 1/2ன்னு சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு ஏதோ 7 1/2 நடந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரானவரா? இல்லவே இல்ல. அவர் என்ன பண்றாரு, மகரத்துக்கு தன்னோட ராசிக்கே அப்படி குடுத்தாருன்னா, உங்களுக்கும் ஒரு 7 1/2 வருஷமா எல்லா உறவுகளுடைய உண்மை தன்மைய ப்ரூஃப் பண்ணாரு. அவர் கெட்டது பண்ணல. உங்களுக்கு நல்லது தான் பண்ணார். ஸோ இப்படிப்பட்ட சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்த பிறகு கூட, இன்னும் கடகராசிக்காரங்க பல பேர் படாத பாடு தான் பட்டுட்டுருக்கீங்க. ஸோ இந்த நிலையில உங்களுடைய மனதை தெளிவாக்க, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக உருவாக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள வரார். உங்க ராசிக்குள்ள ஜென்ம குருவாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்குறார். இந்த 5ஆம் இடம் தான் சிந்தனை, செயல்பாடுகள், குழந்தை பாக்கியம், மகிழ்ச்சி, காதல் எல்லா விஷயமும் அடங்கியது. ஸோ அப்படிப்பட்ட அந்த 5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. சார் குழந்தை கிடச்சிருச்சு சார். 2வது குழந்தை எதிர்பார்க்குறேன். கட்டாயமா உண்டு. ஏன்னா 2வது குழந்தைங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் தான் 2வது குழந்தை. ஸோ 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால, ஆட்டோமேட்டிக்கா 2வது குழந்தை உண்டு. சார் 2 குழந்தை இருக்கு சார். 2 ஆம்பள பையன் இருக்கு. 2 பொம்பள பிள்ளை இருக்கு. ஸோ எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். அப்படின்னு எதிர்பார்க்குற நேயர்களாக நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால, ஆட்டோமேட்டிக்கா 3 குழந்தைகள் எதிர்பார்க்கிற நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு 3 குழந்தை பாக்கியம் உண்டு. சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டவசமாக இரட்டை குழந்தை பாக்கியம், அதாவது 3 குழந்தைகள் ஒரே நேரத்தில பிறக்கக்கூடிய பாக்கியம்லாம் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் அற்புதமா குடுக்க போறார். உங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்படைய போது, கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று பல விஷயங்கள போராட்டத்த சந்திச்சுக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில இன்பங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் என்ற அற்புதமான ஒரு வார்த்தைகளை உங்களுடைய மனசுக்குள்ள ஒலிக்கக்கூடிய அற்புதமான செயல்பாட குரு பகவான் குடுக்க போறார். உங்களுக்காக நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பிறருக்காக மீண்டும் வாழ்ந்தீங்கன்னா, போராட ரெடி ஆயிக்கோங்க. இத எத நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு நீங்க டிக் பண்ணிக்கோங்க. குரு உங்களுக்கு அதுக்கு உறுதுணையா இருப்பார் என்பது உண்மை. தற்போது வரை நீங்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 20லிருந்து 30% உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம், ஒரு மாற்றம் நடக்க போறது உண்மை. அதை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறேங்க. என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி விடை கிடைச்சிருமா? நான் நினச்ச எல்லா விஷயமும் நடந்துருமா? அப்படின்னா, அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தே. ஏன்னா, நீங்க எந்த நேரத்தில பிறந்தீங்களோ, அந்த நேரத்துடைய அடிப்படையில உங்களுக்கு லக்னம் என்னவா இருக்கு? தற்போது என்ன தசாபுத்தி நடக்கு? தசாபுத்திநாதன் யார் கூட சேர்ந்து தற்போது பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மெயினா பார்க்கணும். ஸோ, அப்படி கிரக ரீதியான விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில உள்ள கிரகங்களுடைய சேர்க்கை இதனுடைய அடிப்படையை வச்சு தான் உங்களுடைய லைஃப்பை ஒரு 70% நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்கிறது உண்மை. அப்போ 70 இன்ட்டு ஒரு 30 100% எப்படி உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணிட்டோம்னா, நீங்கள் என்ன கேள்விகள் ஜோதிடம் சார்ந்து கேட்குறீங்களோ அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணி பலன் சொல்வதற்கு இறைவனுடைய அருளால் உறுதியாக முடியுங்கிறது கருத்து. சில பேர் என்ன கேட்காங்கன்னா, சார் நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு நடக்குது. ஆனால் எனக்கு சில பேர் சொன்னாங்க, எனக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் என்னுடைய பேரை வச்சு சொன்னாங்க.
ஆனால் எனக்கு ஜாதகமே இல்லைங்க, எனக்கு பிறந்த நேரமே தெரியாதுங்க, சில பேருக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரசனம் என்ற மிகப்பெரிய அற்புதமான கருவி மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல உறுதியாக ஜோதிடர்களால் எங்களால் முடியுங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் இந்த நாடை சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளுடைய நேயர்கள் கிடையாது, எல்லா நாடுகள்லேயுமே நமக்கு இப்போ ரசிகர்கள் அதிகமாக இருக்கீங்க. அப்போ எல்லா நாட்டிலேருந்து உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்சளவு எஸ்எம்எஸ் பண்ணும்போதே ஃபுல் டீட்டெயில் அனுப்புங்க. முடிஞ்சளவு எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ விருப்பப்படும் நபர்கள் உறுதியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் எல்லா விதமான ஒரு மகிழ்ச்சியும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ குருவுடைய அருளும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.